100 இல்ல, 200 இல்ல, 1000மும் இல்லைங்க. 2500 வருஷம் பழமையான கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் சேலம் ஹோசூர் நேஷனல் ஹைவேல கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல தேவசமுத்திரம்ங்கிற இடத்துல இருக்கு. கிருஷ்ணகிரியில ஆவின் ஃப்ளைஓவர் தாண்டி சர்வீஸ் ரோடு எடுத்து லெஃப்ட்ல திரும்பணும். ஹைவேக்கு ஒட்டியே தான் இருக்கு இந்த கோயில். இந்த இடம் ஒரு காலத்துல காடா இருந்திருக்கு. ஆஞ்சநேயரும் காடு மலைன்னு தெரிஞ்சவரு, வீரத்துக்கும் அடையாளம். அதனால இந்த கோயிலுக்கு காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில்னு பேர் வந்திருக்கு. இந்த கோயில்ல உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத ஒரு அதிசயமும் இருக்கு. அதை நான் அந்த இடம் வர்றப்ப சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பல தகவல்களை இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆர்ச் தாண்டி உள்ள நுழைஞ்சா கார் பார்க் பண்ணவும் நிறையவே இடம் இருக்கு. நாங்க போனது ஒரு அழகான ஈவினிங் டைம். 5 மணி ஆயிடுச்சு. கோயில் சாயங்காலம் நட திறக்கிற டைம்ங்கிறதுனால பெருசா கூட்டம் எதுவும் இல்லை. அப்பதான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால ரொம்ப அமைதியா பிளசண்டா இருந்துச்சு. அனுமார் கோயில்னா குரங்கு இல்லாமையா இருக்கும்? இந்த காட்டு வீராஞ்சநேயர் கோயிலையும் ஒரே குரங்கு சேஷ்டை தான் போங்க. சரி, சுவாமி தரிசனம் பண்றதுக்கு முன்னே இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்துடலாம். இந்த இடம் பல வருஷங்களுக்கு முன்னால வெங்கட்ராம செட்டியாருங்கிறவரோட நிலமா இருந்துச்சு. அப்ப அந்த நிலத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பாறை, அதுல ஒரு ஹனுமார் உருவம் செதுக்கப்பட்டிருந்துச்சு. பக்கத்திலேயே சில நாகரங்களும் இருந்துச்சு. அத அக்கம் பக்கத்து மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து வேண்டிக்கிறத பார்த்த வெங்கட்ராம செட்டியாரு அந்த நிலத்தை கோயில் கட்ட சொல்லி கொடுத்தாரு. அப்படிதான் இந்த கோயில் கட்டப்பட்டது. இந்த பாறைகளையும் நாகர் சிலைகளையும் உள்ள இருக்கிற ஹனுமார் உருவத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கப்ப நம்மளால அந்த காலத்துல இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது இல்லையா? இந்த பாறையில ஹனுமார் சிலைய வடிச்சது யாருன்னு சுவாமி தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன். கல்லிலே கலைவண்ணம் கண்டான்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பாக்குற பல சிற்பங்கள் அதுக்கு சாட்சியா இருக்கு. இங்க இந்த பாறைகள்ல பெரிய சிலைகள்லாம் எதுவும் இல்ல, பெயிண்டிங் தான்னாலும் பார்க்க தெய்வீகமா ரொம்ப அழகா இருக்கு. உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயம் இங்க இருக்குன்னு, அதாங்க அது வளரும் நந்தீஸ்வரர். ஒத்த பாறை மேல சின்னதா இருக்கிற நந்தீஸ்வரர் வளர்ந்துட்டே வர்றதா சொல்றாங்க. இதுல அதிசயம் என்னன்னா, ராமபக்தரான ஹனுமாரும் சிவபெருமானோட வாகனமான நந்தீஸ்வரரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது தான். இத மாதிரி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ப நான் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாதுங்கிறதால நான் வீடியோ எடுக்கல. அந்த காலத்துல இங்க இருந்த பாறையில ஹனுமார் சிலைய யார் வெடிச்சதுன்னு எந்த தகவலும் இல்லை. ஆனா கிருஷ்ணதேவராயர் காலத்துல வாழ்ந்த ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் ஊர் ஊரா போய் அங்க இருக்கிற பாறைகள்ல ஹனுமார் சிலைய வடிப்பாராம். எதுக்குன்னா அதை பார்க்குற மக்கள் கிட்ட ஹனுமார் பக்தி வளருங்கிற நம்பிக்கை தான். சரி, இதையும் அவர் தான் வடிச்சிருப்பாருன்னு என்ன நிச்சயம்னா, அவர் வடிக்கிற சிலைகள்ல ஹனுமார் ஒரு பக்கமா திரும்பி நின்று
தலைய கொஞ்சம் மேல தூக்கி பாக்குற மாதிரி இருக்குமா. அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறதால அந்த பக்தரே இந்த சிலைய வடிச்சிருப்பாருன்னு நம்பப்படுது. எனக்கு தெரியாதுங்க, நான் கேள்விப்பட்டத சொன்னேன். நல்ல தரிசனம் ஆச்சுங்க. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, மற்ற ஹனுமார் கோயில்கள்ல வடமாலை வெத்தலை மாலை சாத்துற மாதிரி இங்க முழு தேங்காய கட்டி வைக்கிறது தான் விசேஷம். இங்க கவுண்டர்ல தேங்காய் விற்கிறாங்க. 100 ரூபா கட்டினா ஒரு காவி பையில தேங்காய் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு டோக்கனும் தருவாங்க. ஒரே ஒரு கோரிக்கை, 3 மாசம் டைம். நாம ஆஞ்சநேயரை மனசார வேண்டிண்டு 11 சுத்து பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து இந்த தேங்காய் பைய இங்க கட்டிடணும். 3 மாசத்துல நம்ம பிரார்த்தனை நிறைவேறிடும். அப்ப வந்து டோக்கன் கொடுத்து நம்ம பிரார்த்தனை தேங்காய வாங்கிக்கலாம். ஒரு பிரார்த்தனை அதிகபட்சம் 3 மாசம் டைம். அதான் இந்த கோயிலோட விசேஷம். அங்க இருக்கிற கடையில சில ஸ்லோக புக்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணலாம். அப்படியே மற்ற சன்னதிகள்லயும் தரிசனம் பண்ணலான்னு நினைச்சு பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த கோயில்ல ஆஞ்சநேயர் சன்னதி தான் மெயின். ஆனா பெருமாள் இல்லாம அனுமார் இருப்பாரா என்ன? இங்க வெங்கட்ரமண சுவாமி சன்னதி நல்லா பெருசா ஹனுமாருக்கு எதிரிலேயே இருக்கு. பெருமாளையும் தரிசனம் பண்ணியாச்சு. கோயில ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடலாம் வாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம், ஆதித்ய ஹிருதயம், முகுந்தமாலா 3 சேர்ந்து இருக்கு புக்கில். என்கிட்ட 3 தனித்தனி புக்காக இருக்குது. இது ஒரே புக்கில் 3 இருக்குது. முகுந்தமாலா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம் முகுந்தமாலா. விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். படமாக தெரியாட்டி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இது சுந்தரகாண்டம், நித்திய பாராயண சுந்தரகாண்டம். என்கிட்ட புக் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பழக்கம், இது யாருக்காவது கொடுக்குறது எனக்கு ஒரு பழக்கம். அது எனக்கு ரொம்ப நிறைய பேருக்கு அது மாதிரி ஒரு புக்கு வாங்கி அதுக்காக ஒரு புக்கு வாங்கியிருக்கேன். வெரி ஸ்பெஷல். கோயில் காலையில் 6:30 மதியம் 12 மணி வரையிலும், ஈவினிங் 5 மணிலேருந்து 8 மணி வரையிலும் திறந்துருக்கும். வீக்கெண்ட்ஸ்லேயும் விசேஷ நாட்கள்லையும் ஒரு 1/2 மணி நேரம் சீக்கிரம் திறந்து 1/2 மணி நேரம் லேட்டாக நட சாத்துறாங்க.
காட்டு வீராஞ்சநேயரை தரிசனம் பண்ண மன நிறைவோட நாம இப்ப கிளம்பலாம்.